நான் சொன்னதுக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா படிக்கிறாங்க, சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இத போய் பெருசாக்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். வாசல்ல அவனை வெட்டி போட்டிருக்கணும். ஐயா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா, அவன் தலையை வெட்டி உங்க காலடியில போடுறேன். போடா போடா அண்ணா. ஏன் அவனுங்களை திட்டுறீங்க? தங்கச்சி, இது நம்ம பொண்ணு விஷயம்மா. அவனை எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ போம்மா, போ போம்மா. பண்ணுங்க. தம்பி நவீன், அப்பா பாப்பா போலாம். இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம்ப்பா. அப்பா சத்தியமா நான் திருடலாம் போலப்பா, அப்பா. அழாதப்பா, நீ திருட போலங்கிறது எனக்கு தெரியும்ப்பா. இந்த வயசுல இதெல்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். நாம தான் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கணும். ஆரம்பத்திலே சொன்னேனேப்பா, பார்த்து நடந்துக்கன்னு. இப்ப பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த ஊர்ல நாம இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்களேப்பா. உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போனப்ப உனக்கு 2 வயசுயா. பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்பவும் உங்க கூட துணையாதான் இருப்பேன்னு கடைசியா சாகறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாயா. அதனாலதான் என்னால இன்னொரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியலையா. இந்த 15 வருஷமும் மாட்டு காலடியிலேயே வாழ்க்கை போயிடுச்சியா. உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கப்பா. நான் உங்க பேச்ச மீற மாட்டேன்ப்பா. அம்மா சொன்ன மாதிரியே படிச்சு பெரிய ஆள் ஆயிரம்பா. ஆனா இங்கே இருந்துடலாம்ப்பா. நீ இங்க இருந்தா தடம் மாதிரி போயிருவப்பா. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளியா. பாப்பா போயிடலாம். சரிப்பா, போயிடலாம்ப்பா. இதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு இருந்தேன். ஆனா வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஊரில் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ குழந்தை பெத்துட்டா, இவ குழந்தை பெத்துட்டா, அவங்க பேர குழந்தைய கொஞ்சறாங்க, இவங்க பேர குழந்தைய கொஞ்சறாங்கன்னு நீயும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் எல்லாருமே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. உங்களுக்கு என்ன, கொஞ்சம் விளையாட பேர குழந்தை தானே வேணும், கொஞ்சிக்கோங்கன்னு தீபிகாவை தத்தெடுத்துட்டேன். இப்போ அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க, நானும் ஹாப்பியா இருக்கேன். நந்தினி, நீ எதுவும் சொல்ல வேணாம். இவ்வளவு வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு அதுவே போதும். தீபிகா எழுப்பி கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். வா. பரவாயில்லையே, தீபிகா உன்கிட்ட சீக்கிரமா ஒட்டிக்கிட்டா போல. சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. பவித்ரா, அம்மா, நந்தினி ஏதாவது சொன்னாலாமா? என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு மட்டும் புரியுதும்மா. ஆமாம்மா, ஒரு தாயா இருந்து என் பொண்ணுக்கு செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேம்மா. அன்னையில இருந்து அவ என் முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாமா. ஒரே பொண்ணு செல்லமா பெத்து வளர்த்த, ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. என் ஆசையில நானே கொல்லி வச்சுட்டேம்மா. நான் செஞ்ச தப்புக்காக என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவ அவ வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்காமா. அவளை நினைச்சு நினைச்சு நாங்க தினம் தினம் செத்துட்டு இருக்கோமா. வெளியில தலை காட்ட முடியலம்மா. சிவகாமி ஏன் அழுவுற? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், நல்லது நடக்கும். அதை நினைச்சுதாம்மா நான் இன்னும் இருந்துட்டு இருக்கேன். அந்த ஃபேன்சி ஸ்டோர் முன்னாடி நிறுத்த. எதுக்கு? நிறுத்த சொல்றேன். வா. வாங்கம்மா, உள்ள போங்க. பாப்பாக்கு ஜுவல்ஸ் பார்க்கணும். போய் பாருங்க. பாப்பா, உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்க, நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஆண்டி. போ. பவி, ஏற்கனவே அவள்கிட்ட நிறைய இருக்கு, ஏண்டி? அவளுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, வாங்கி தரேன். போடி. ஓ, இது அழகா இருக்கு. இது வாவ், சூப்பரா இருக்கு. இன்னும் வேற ஏதாவது எடுத்துக்கோ. போதும் ஆண்டி. போதுமா? சரி, இதை பேக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாப்பா வா போலாம். வா வா போலாம். 13ஆம் தேதி டிராக்டர் வேலைக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம். எழுதிருக்கியா? பாத்துருவோம்ப்பா. 14ஆம் தேதி மணிபாரதி வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனான். எவ்வளவுன்னு எழுதியிருக்க? பாத்துருவோம். யோ, 14ஆம் தேதியை பாருன்னா 20ஆம் தேதி எடுத்து வச்சு தடுமாறிட்டு இருக்க. ஆமா இல்ல, உன்னை கணக்கு பார்க்க சொன்னேன்னு வச்சுக்க, இந்த பண்ண விளங்கிடும். என்னடா அதெல்லாம்? எப்ப கடைக்கு போனாலும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறேன். இந்த பழக்கத்தை விட மாட்டியா? தாத்தா, நான் வேணான்னு தான் சொன்னேன். பவித்ரா ஆண்டி தான் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. சரிடா சரிடா. மாடி 2 வாரமா கணக்கு வழக்கெல்லாம் எழுதாம அப்படியே கடந்து போச்சுமா. மாமாவுக்கு பார்வை கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் பார்த்து கொடுத்து நேர் பண்ணிட்டு போடா. அதுக்கு என்ன மாமா, பார்த்துட்டா போச்சு. பவி கூட பாப்பா அழைச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு நான் என்னன்னு பார்த்துட்டு. சரி வா. கொடுங்க மாமா. இந்தாம்மா நோட்டு, கரெக்டாக எழுதிருமா. இப்ப என்னாச்சு? ஏன் அழுவுற? இல்ல ஆண்டி, உடைஞ்சிருச்சு ஆண்டி. அம்மா அடிப்பாங்க. கூட. ஏய், இது ஒட்ட வச்சிடலாம். இதுக்கு போய் ஏன் அழற? இல்ல ஆண்டி, அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. பிடிக்குமாவா? இதுதான் அவளுக்கு உயிர் உலகம்.